பொண்டாட்டியை கூப்பிட போகிறதுல சேட்டை ஷெரீஃப் நிற்கிறாப்புல. என் பொண்டாட்டி காலையில் என்னையும் தம்பி செருப்பால் அடிப்பான். காய்ஸ் வந்தாச்சு. கரெக்டாக அவங்க எங்கே இறங்குறாங்களோ அங்கே நிற்கிறோம். இது பாண்டிச்சேரி இப்போ தான் வந்திருக்கியா? அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். பொண்டாட்டியை கூப்பிட போகிறதுல எபிசோட் நம்பர் 1. ஒரே வீடியோ தான். அவ்வளோதான். 4:30 மணிக்கு வரும். பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். நம்மளை பத்தி உனைய பத்தி எனக்கு தெரியும், என்னைய பத்தி உனக்கு தெரியும். தூங்கணும்னு வச்சுக்கோ, 11 மணிக்கு தான் எந்திரிப்போம். அப்ப அவ தனியா அப்படி உட்காந்துட்டு மிஸ்டர் பெயின் நிற்பான்ல, அந்த மாதிரி நின்றுகிட்டு இருப்பான். அதனால இப்போ போயிட்டு எங்கேயாவது போய் சாப்பிடுவோம். நைட்டு வேற சாப்பிடல, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அவளை கூப்பிடுப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என் தம்பி கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான், இன்னும் நாய் வரல. ஐயோ, பஸ்ஸு போட்டு தெரிஞ்ச அவளுக்கு 4:15 வர மாதிரி பஸ்ஸை போட்டிருக்காங்க பாருங்க. என்ன கொடுமை சரவணது. வந்துட்டான் ஒரு வழியா. அப்பார்ட்மெண்ட்குள்ள வீடு எடுக்கும்போது நாய் கத்த ஆரம்பிச்சுட்டு, சை என்ன பார்த்து திருட மாதிரியா இருக்கு. 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. எவ்வளவு அழகா ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். இவ்வளவு அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க. இஸ்லாம் ஆரம்பிச்சாங்க. அது போறவன் கவலைப்படணும், வீட்டுல உட்காந்து குப்பரப்படுத்தவங்கிற நம்ம ஏன் அதை கவலைப்படணும்? ஏண்டா ஸ்லாம் வந்துருச்சு, அது வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஓவரா போறோமோ. 4:30 மணி பஸ்ஸுக்கு 1:30 மணிக்கே கிளம்புறோமோ. நாங்க சொன்ன மாதிரிதான் தூங்கணும்னு வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டி காலையில என்னையும் தம்பி செருப்பால் அடிப்பான். அதனால அதுக்கு முடிச்சுட்டு கூப்பிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுதான். சரி ஃபைன், எங்க போயிட்டு இருக்கோம்? இங்கே வீடியோ எடுக்க போகணும்னா, மத்திய கூட போகணும்னா. எனக்கு கொஞ்சம் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. பிரியாணியா? நாட்டியோட தான் திருந்த மாட்டேன். சரி ரைட்டு, அந்த இடத்துக்கு போயிடுவோம். அப்படியா? ஐஸ்கிரீமும் சாப்பிடணும். ரெண்டும் கிடைக்கிற மாதிரி இரு, அதோட சேர்த்து கொஞ்சம் ஹாப்பனிங்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் வேணும். இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன். ஹாப்பனிங். பிரியாணி, ஸ்வீட்டு, ஹாப்பனிங். ரைட்டு, வேறு வழி இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அங்கேயே போயிட வேண்டியதான். நீ நைட் இருக்குமா அங்கே? இருக்கும். சரி, ஓகே. போட்டு டைட்டில் என் ரூட்டு. நீங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு பொருத்தம் இல்லை. என்ன கடை இருக்குன்னு தெரியல. சரி வா போவோம், வா. சேட்டை ஷெரீஃப் நிற்கிறாப்புல. போய் இப்போ ஆமாம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க, அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. சரி ஃபாய்ஸ், நீ என்ன ஆர்டர் பண்ணியிருக்க? வழக்கம் போல நான் வந்து பிபிக்யூ பிரியாணி வாங்கியிருக்கேன். இரண்டும் வழக்கம் போல தான். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சேட்டை ஷெரீஃப் வேறு வந்திருக்காப்புல. ஃபோட்டோ எடுக்கலான்னு போனோம், பட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காப்புல, அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. போகும்போது சப்போஸ் சாப்பிட்ற வரைக்கும் இருந்தாருன்னா போவோம், போய் எடுப்போம். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கலாம். லாலிபாப், பிபிக்யூ சிக்கன் பிரியாணி. இது என்னது? ஹாட் ஸ்பைசி லேஸ் சிக்கன். ஓகே, ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கைஸ் நல்லா இருக்குல்ல? சார் கைஸ், இன்னைக்கு தாவூத் பிரியாணியில் வந்து பிபிக்யூ பிரியாணி வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கானா?
இப்படி இருக்கணும், நல்லா சூடாக இப்படி இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? போன வாரம் கொடுத்தானே ஆறி போய், லைஃப்பில் நான் அதை மறக்கவே மாட்டேன். ஆனால் ஒன்றும் பாய்ஸ் நம்ம எதிர்பார்த்து வந்தது இல்லைல்ல, ஃபுட்டு கிடச்சிட்டு ஹாப்பனிங்காக எதுவுமே இல்லை. அறிவில்லை. இது லாலிபாப் ஆட போகிறோம். மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது எல்லாமே. நான் அது மாதிரி சூடாக இருக்குது. ஆட்டோ பிரியாணி நான் மறக்கவே மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். ஸோ பிபிக்யூ சிக்கனில் பிபிக்யூ ட்ரை பண்ண போகிறோம். பிபிக்யூ மாதிரி தான் இருக்குது. ஆனால் பிரியாணி அல்டிமேட்டு. போன வாட்டி சாப்பிட்றதுக்கு மஜா. ஃப்ரெஞ்சு வில்லேஜ் ஃபெஸ்டிவல் வந்தீங்கன்னா இந்த தாவூத் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ஹைலி ரெக்கமெண்டட். பால் பஞ்சு வாங்கியிருக்கோம் நண்பர்களே. மைலோ கிளாஸில் கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், கவரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஃபுட் கோர்ட் வந்து இவ்வளோ காலியாக இருக்கான்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். வெள்ளிக்கிழமை ராத்திரி. ஸோ 50 பால் பஞ்சு ஆச்சு பாருங்கள். எல்லா கடையும் பூட்டிட்டானுங்க, கூட்டம் இல்லைன்னொன்னே. முடிஞ்சிருச்சு பிரியாணி அல்டிமேட்டு. லேஸ் சிக்கன் எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருக்குமா? அதே மாதிரி லாலிபாப் வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. பிபிக்யூ வந்து கொஞ்சம் ஏமாத்திட்டான். ஆனால் பிரியாணி சாட்டிஸ்ஃபைட். பால் பஞ்சு எப்பவும் போல். மைலோ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்த ஃபீல். கொஞ்சம் அந்த ஐஸ்கிரீம் போட்டு அடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது கவரில் கொடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஓவராலாக ஒரு குட் பிளேஸ். ஆனால் என்னென்னா நாங்கள் ஹாப்பினிங்காக இருக்கோம். ஏன்னா நாங்கள் போன வாட்டி ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட முடியாமல் சாப்பிட்டீங்க வரும்போதெல்லாம் கூட்டம் அவ்வளோகான் இருந்துச்சு. இன்றைக்கி சரி ஓரளவு கூட்டம் இருக்கும்னு பார்த்தா ஒருத்தனும் இல்லை. அதனால் எல்லா கடையும் வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டான். நம்ம நேரம் அப்படி இருக்கு. சரி இப்போ எங்கே போகிறோம்? போவோம் எங்கேயாவது போவோமா? மச்சி இன்னும் 4:30 தான் வாங்க. அப்படிதான் நினைக்கிறேன். வருவான். மணி என்ன 5:30? இல்லைண்ணே, அது தப்பாக காட்டுது. மணி இப்போ வந்து 3:20 ஆகுது. இன்னும் 1 மணி நேரம் இருக்கு என் பொண்டாட்டி வர்றதுக்கு. எங்கேயா போய் உட்காந்துட்டு 1 மணி நேரம் பேசாமல் தூங்கிட வேண்டியதான் கார்லேயே. சரி கைஸ், ஹாப்பினிங்காக இருக்கும்னு நினைச்சோம். என்ன இதெல்லாம் சும்மா ஷெரீஃபை பார்த்தோம், ஃபோட்டோ எடுக்க முடியல. ஃபுல்லாக ஃபேன்ஸு தான் தெரியல, ஃபேன்ஸாக அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியல, ஃபேமிலியோடு இருந்தான். அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியல. சரி ப்ரைவசியே கெடுப்பானு விட்டுட்டோம். அதனால் இப்போ எங்கேயாவது போகிறோம், போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 4 மணிக்கு ஒரு டீ அடிச்சோன்னு வச்சுக்கோங்க, தெம்பாயிடலாம் திரும்ப. ஓகே கைஸ், சிறிது நேரம் கழித்து சந்திப்போம். Few minutes later. கைஸ் வந்தாச்சு. கரெக்டாக அவங்க எங்கே இறங்குறாங்களோ அங்கே நிற்கிறோம். இப்போ மணி வந்து கரெக்டாக 3:56 ஆகுது. 4 மணி ஆக இன்னும் பேசாதடா. மணி 4 ஆச்சு. எப்போ வருவாங்கன்னு கேளு, ஃபோன் அடிச்சு கேளு. இரு ஃபோன் பண்ணுவோம். 4 மணிக்கு 1:30 மணிக்கு கூப்பிட்டு வந்துடல, எப்போ வருவாங்கன்னு கேளு. ஹலோ அஸ்ஃபார், எங்கே இருக்க? இது பாண்டிச்சேரி இப்பதான் வந்திருக்கியா? சோலி முடிச்சு.